வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம ரிவால்வர் ரீட்டா படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வீட்டுல திடீர்னு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு கீர்த்தி சுரேஷும் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் சேர்ந்து சில பல பிளான்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மீதி கதை. இந்த படத்தோட லீட் கீர்த்தி சுரேஷ் ஒரு ஹீரோய்க்கான ஒரு நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா கொடுத்துருந்தாங்க. ராதிகா சரத்குமார் நிஜமாவே ஆக்டிங்ல சீனியர் தாங்க. ஏன்னா நிறைய அவங்க இடத்துல அவங்களோட அந்த ஒன் லைனர்ஸும் சரி, பல இடத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெடின் கிங்ஸ்லியோட சில ஒன் லைனர்ஸ் படத்துல சிரிக்க வச்சுச்சு. இந்த படத்துல நிறைய வில்லன்ஸ் அண்ட் நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. பட் அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு தேவையான மியூசிக்கை கொடுத்திருக்காரு. டைரக்டர் ஜே.கே. சந்துரு ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் டார்க் காமெடி சப்ஜெக்டை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. நிறைய இடத்துல நம்ம கோலமாவ கோக்கில பார்ட் 2 படம் தான் பாக்குறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரதா செய்யுது. படத்துல நிறைய இடத்துல டார்க் காமெடிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அது பல இடத்துல அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாம போகுது. படத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளேவாவே இருக்கு. இதுதான் நடக்க போது பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எக்ஸாக்டா அதுதான் படத்துல நடக்குது. அது இல்லாம கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். பட் லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெச்சூர் 16+ ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே வந்து படத்தை கொஞ்சம் லைட்டா டவுன் பண்ணாலும் இது ஓவராலா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும்.